ஸ்ரீ சாய்பாபாவின் வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 2. சாய்பாபாவின் பிறப்பு, பெற்றோர்கள் இன்னார் என்பது மர்மமாகவே இருந்து வருகிறது. அவற்றை பற்றி நேரடியாக அறிந்த ஒருவர் கூட தென்படவில்லை. பம்பாய் மாகாணத்தில் உள்ள ஷீரடியில் 19 நூற்றாண்டில் இறுதியில் அவர் ஏற்கனவே முதுமையை எட்டிய தருணம் பாபாவின் புகழ் பரவத் தொடங்கியது. அவர் ஷீரடி கிராமவாசி அல்ல என்பது நன்கு அறிந்ததே. அவர் அங்கே வந்தபோது மிகவும் சிறு வயதினராக இருந்தார். ஆரம்பத்தில் அவ்வப்போது ஷீரடியை விட்டு போவதும் திரும்பி வருவதுமாக இருந்தார். அவர் ஷீரடிக்கு முதலாக எந்த தேதியில் வந்தார் என்பதை நிர்ணயிக்க முடியவில்லை. 1900ஆம் ஆண்டில் நானா சோப்தார் என்பவருடைய தாயார் தொண்டு கிழவி தான் சிறுவயதினவளாக இருந்தபோது சாய்பாபாவை முதலில் ஷீரடியில் பார்த்ததாகவும், அப்போது அவர் மீசை கூட அரும்பாத மனங்கவரும் வசீகரமான யுவனாக காணப்பட்டதாகவும், 20 வயதுக்கும் கீழே மதிப்பிட கூடியவராகவும், அவரை பற்றி விவரம் எதுவும் தெரியாமல் இருந்ததாகவும் கூறினாள். அவளுடைய இளம் பருவம் பற்றி ஒன்றுமே தெரியாது. அந்த வயதிலும் அவர் ஒரு தனித்த வாழ்க்கையை மேற்கொண்டார். அதாவது உலகில் கிட்டும் நல்ல பொருட்களின் மீது நாட்டம் எதுவுமின்றி உயர்ந்த லட்சியங்களை அடைவதிலேயே கவனம் முழுவதையும் செலுத்திய ஒரு உண்மையான பக்கீர் போன்று இருந்தார் என்பதை நிரூபணம் செய்கிறது. பெரும்பாலும் தனிமை, அடிக்கடி கோடே நீம், அதாவது ஒரு கிளையில் இலைகளை இனிப்பாகவும் மற்றொரு கிளையில் இலைகள் கசப்பாகவும் உள்ள ஒரு வேப்பமரம் என்ற வேப்ப மரத்தடியில் காணப்படுவார். நிலையான தங்குமிடம் எதுவுமில்லை. உண்மையான பக்கீர்களுக்கு இருக்காது. அவர் வயல்வெளிகளிலே அலைந்து திரிவார். ஏதேனும் ஒரு மரத்தடியில் உட்காருவார். இவ்வுலக விஷயம் எதிலும் நாட்டமில்லை. அவருடைய பிந்தைய ஷீரடி விஜயங்களில் ஒன்று, ஒருவேளை அதுவே கடைசியானதாக இருக்கலாம், சாந்தாபாய் படேல் என்பவருடன் ஷீரடிக்குள் நுழைந்ததான மிக முக்கியமான வருகை ஆகும். ஷீரடியிலிருந்து அதிக தொலைவில்லாத நைஜாம் சமஸ்தானத்தை சேர்ந்த தூபகேடா என்ற கிராமத்தின் கிராமத் தலைவராவார். செல்வந்தரும் செல்வாக்கு உள்ளவருமான சாந்த்பாய் படேல் அவருடைய மனைவியின் மருமானுக்கு ஷீரடியில் உள்ள ஒரு மணப்பெண்ணுடன் விவாகம் நடக்கவிருந்தது. ஆகவே 1872 வாக்கில் ஓரிரவோ பின் மாலை பொழுதிலோ ஒரு பெரும் ஊர்வலத்துடன் அவர் ஷீரடிக்கு வந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சாய்பாபாவும் அவருடன் தூப கேடாவிலிருந்து ஷீரடிக்கு வந்தார். அதன் பின்னர் ஜாவர் அலி மௌலானாவுக்கு கீழ் இருந்த 2 மாதங்கள் தவிர சாய்பாபா ஒருபோதும் ஷீரடியை விட்டு சென்றதில்லை. அவ்வப்போது பக்கத்து கிராமங்களான ரஹாதா அல்லது நிம்காவுக்கு செல்வார். உடனே திரும்பிவிடுவார். இவ்வாறாக 1872ஆம் ஆண்டிலிருந்து 1918ஆம் ஆண்டு மறைவு வரை அவருடைய கடைசி வாசஸ்தலம் ஷீரடியாக இருந்தது. அவருடைய பெற்றோர்கள் பற்றிய கேள்விகளை அவர் அனுமதிப்பதில்லை. அநேகமாக புதிரான பதில்களையே அளித்து விடுவார். ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் தமது தந்தை புருஷா என்றும் தமது தாய் மாயா பிரகிருதி என்றும் அதன் காரணமாக அவர் தேகியாக காணப்படும் இவ்வுலகில் தோன்றியுள்ளதாகவும் கூறினார். திருமொழி 61:119. மற்றொரு சமயம் தமது மாமா தம்மை அவுரங்காபாத்திலிருந்து ஷீரடிக்கு அழைத்து வந்ததாக கூறினார். 481. மற்றொரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த சந்தர்ப்பம் அவருடைய உலக வாழ்க்கையில் கடைசி காலம். ஒரு தினம் அவர் மகள் சபாபதியிடம் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கூறியிருக்கிறார். அது யாதெனில், அவருடைய பெற்றோர் நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள பர்வானி தாலுக்காவை சேர்ந்த மன்வத் நகரத்தில் உள்ள
பத்ரி என்று ஊரை சார்ந்த பிராமணர்கள் என்பது. தாம் மசூதியில் வசித்து வருவதற்கு விளக்கம் தரும் வகையில் அவர் மேலும் கூறியது, அவர் சிறு குழந்தையாக இருந்தபோதே பெற்றோர்கள் அவரை ஒரு பக்கீரிடம் ஒப்புவித்ததாகவும் பக்கீரால் அவர் வளர்க்கப்பட்டார் என்பதும். இது ஓரளவு மறுக்க முடியாத ஆதாரம். ஏனெனில் நேர்மை, சத்தியம், வைராக்கியம் குடிகொண்ட உன்னத குணம் படைத்தவர் மகள்சாபதி. சாய்பாபா, H.S. தீக்ஷித் மற்றவர்கள் உட்பட பலரும் அவரிடம் பெரும் மதிப்பு வைத்திருந்தனர். அவர் பேச்சின் உண்மையை எவரும் சந்தேகிக்க மாட்டார். பத்ரி பர்வானி பற்றி சாய்பாபா அவ்வப்போது ஆர்வம் காட்டி வந்தார். அந்த ஊரிலிருந்த வருபவர்களிடம் அவ்வூர் வாசிகள் பற்றி விசாரிப்பார். இது நமக்கு அறிவிப்பது அதிகமல்ல. சாய்பாபாவின் பிறப்பு, பெற்றோர் பற்றி தெரிந்து கொள்ள கூடியதெல்லாம் இந்த மட்டே. ஆயினும் அவருடைய பெற்றோர்கள் யாராக இருப்பினும் ஒரு விஷயத்தை முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டும். சிறு குழந்தையாக இருந்த போதிலிருந்தே அவரிடம் ஒரு உண்மையான வைராக்கியம் அல்லது ஞானியிடம் இருக்க வேண்டிய சேர்க்கை, சேராமை, பற்றின்மை யாவும் குடிகொண்டிருந்தன. பெற்றோர்களோ உறவினர்களோ இல்லாமல் ஒரு பக்கீரால் வளர்க்கப்பட்டதால் அவர் தமது வளர்ப்பு தந்தையின் வைராக்கியத்தையும் ஆன்மீக மனப்போக்கையும் சுலபமாக பெற்றிருந்தார். அந்த பக்கீரும் அவருடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்ட 4 அல்லது 5 ஆண்டுகளிலேயே காலமாகிவிட்டார். சிறு குழந்தையான பாபாவை அழைத்துச் சென்று சேலு என்ற ஊரிலுள்ள புகழ்பெற்ற மகரியரான ஜமீன்தார் கோபால்ராவ் தேஷ்முக் என்பவரிடம் ஒப்புவிக்கும்படி பக்கீர் தனது மனைவியிடம் பணித்திருந்தார். கோபால் ராவை பொறுத்தவரை தேஷ்முக் என்ற சொல் வெறும் அடைச்சொல் மட்டுமல்ல. ஜிண்டூர் பர்கானாவுக்கு வட்டார கவர்னராக அவர் நியமனம் பெற்று பேஷ்வாக்களில் சந்ததியினால் தேஷ்முக் என்ற விருது அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தது. விருது வழங்கப்பட்ட சரியான தேதி தெரியவில்லை. தேஷ்முக்கின் சந்ததியினரிடம் சில பாட்டு கதைகளும் கையெழுத்து கிரந்தங்களும் உள்ள. அவற்றிலிருந்து சென்ற நூற்றாண்டின் முதற் பகுதியில் விருது வழங்கப்பட்டிருக்கலாம் என தெரிகிறது. கோபால் ராவிடம் போர்த்திறமை இருந்து அதன் மூலம் தமது சொந்த குதிரை வீரர்களையும் மற்ற பணியாட்களையும் கொண்டு ஜிண்டூர் பர்கானாவை தம் வசம் அவர் கொண்டு வந்து விட்டதை பேஷ்வாக்கள் அறிந்து அங்கீகாரம் செய்தனர். கோபால்ராவ் தேஷ்முகின் வளர்ப்பில் விடப்பட்ட சிறுவன் பாபா தமது மிக சிறந்ததும் மனதில் விஷயங்கள் அதிக அளவில் பதிய கூடியதுமான வயது காலத்தை அந்த பர்கானாவில் நடுநாயகமாகிய சேலூலில் கழித்தார். அங்கே கட்டப்பட்டிருந்த கோட்டை மாளிகையில் தேஷ்முக் வாசம் செய்து வந்தார். சிறுவன் தனது எஜமானரிடம் அதிக பற்று வைத்திருக்க, எஜமானரும் சிறுவனிடம் அதிக அளவு ஈடுபாடு கொண்டார். ஆகவே எல்லா வேளைகளிலும் எஜமானர் குரு வயல் வெளியிலோ பூஜையிலோ இருந்தாலும், தோட்டத்திலோ சபையிலோ இருந்தாலும் சிறுவன் தன் எஜமானருடன் கூடவே இருந்து வந்தான். எந்த ஒரு காலத்திலும் பாபா எந்தவித கல்வியையும், அதாவது புத்தக படிப்பையும் பெற்றதாகவும், அந்த பகுதி மொழியிலோ மராத்தி அல்லது தெலுங்காக இருக்கலாம், வேறு எந்த மொழியிலோ கற்பிக்கும் ஆசான்களையும் பெற்றிருந்ததாகவும் தெரியவில்லை. ஆனால் மிக உயர்ந்த வகையிலான உண்மையான படிப்பு அவருக்கு நிறைய கிடைத்தது. அந்த காலத்தில் பல தேஷ்முக்குகள் ஜமீன்தார்கள் போல் இந்த தேஷ்முக் எல்லா நீதிநெறிகள் நற்பண்புகளை புறக்கணித்து இம்சையிலேயே திளைக்கும் குரூர சுபாவம் கொண்ட கட்டு கடங்காத காமுகன் அல்ல. மாறாக திருப்பதி வெங்கடேச பெருமாளிடம் அளவுக்கு மேல் ஈடுபாடு கொண்ட மிகவும் தூய்மையான பக்தர் அவர்.
தமது மாளிகையிலே திருப்பதி பெருமாள் விக்கிரகத்தை பூஜித்து வந்தார். செல்வமும் தாராள மனப்பான்மையும் மிகுந்த அவர் பாண்டியத்தையும் தூய்மையையும் நன்கு ஆதரித்து வந்தார். ஆகவே தமது குருநாதனுக்கு சேவை செய்யும்போது சிறு பிள்ளையாகவிருந்த பாபாவால் உண்மையான கல்வியை பெருமளவு பெற முடிந்தது. வெங்கடேசரை தேஷ்முக் பூஜித்து வந்தது சாதாரணமாக விதத்தில் அல்ல. தமது இஷ்ட தெய்வத்துடன் அவர் நேரடி தொடர்பு கொண்டிருந்தார். அந்த இஷ்ட தெய்வம் அவருடைய எல்லா அலுவல்களிலும் வழிகாட்டி வந்ததால் அவருடைய வாழ்க்கை ஆன்மீக ரீதியாகவும் லௌகீகமாகவும் வெற்றிகரமாக அமைந்தது. எல்லா எதிர்ப்புகளையும் மீறி அவருடைய அரசியல் ரீதியான ஆதிக்கம் உன்னத நிலையிலேயே அவரால் வைக்கப்பட்டு வந்தது. அவர் காலத்தில் கதை பாடல்கள் அவருடைய படை பெரிதும் மதிக்கப்பட்டதாகவும் பயப்படக்கூடியதாகவும் இருந்ததை தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.